வெல்கம் டு எஸ்தர் ஆர்ஜே கிச்சன். வாங்க இன்றைக்கி நம்ம பச்சை பயிர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் கொஞ்சமாக பச்சை பயிர் ஊற வச்சு எடுத்துருக்கேன். அது கூட நம்ம கிழங்கு ஆட் பண்ணி வேக வச்சுக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சள் போட்டுக்கலாம். இது 2 விசில் வச்சுட்டு அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். நான் கொஞ்சமாக தேங்காய் எடுத்துருக்கேன். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உடச்சக்கல்ல எடுத்துருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, அது கூட 2 பச்சை மிளகாய், நான் ஒரு வெங்காயம் போடுறேன் அது கூட அரைக்கிறதுக்கு. வாங்க இதை அரைச்சிக்கிறதுக்குள்ளே அதே ஜாரில் நம்ம தக்காளியும் அரைச்சிட்டு வந்துடலாம். நான் 2 தக்காளி எடுத்துருக்கேன். நம்மளுடைய பச்சை பயிர் வெந்தாச்சு. இப்போ நம்ம அதே குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக சீரகம் போட்டுக்கலாம். அது கூடவே நம்ம ஒரு 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். அது ஃப்ரை ஆன பிறகு அது கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச விழுதும் நம்ம சேர்த்துக்கலாம். அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம அது ஃப்ரை ஆனோன்னா அது கூட நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம டொமேட்டோ ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச டொமேட்டோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. நான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். எங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ. 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனியா பவுடர் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு கரம் மசாலா, சிக்கன் மசாலா 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா கொதிக்க விடுங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கொதிச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச பச்சை பயிறு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விடலாம். ஏன்னா ஏற்கனவே வெந்தாச்சு. சும்மா ஒரு 10 மினிட்ஸ் வெந்தால் போதும் நம்மளுக்கு. நம்மளுடைய சுவையான பச்சைப்பயிறு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். இது ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள்.